பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 46வது பாடத்தை இப்போது நாம் ஆரம்பம் செய்திருக்கிறோம். இதில் நாம் பார்க்கக்கூடிய சட்டம் என்பது நூன் சாக்கின் தன்வீன், அஹ்காமு நூனி சாக்கினா வ தன்வீன். இதுல இஹ்ஃபா எனக்கூடிய ஒரு ரூலை பார்க்க போறோம். சென்ற பாடத்தில் இஸ்ஹார் எனக்கூடிய ஒரு ரூலை பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? நூன் சாக்கின் தன்வீன் இரண்டுமே ஒன்றுதான். ஓகேங்களா? ஒரு இரட்டை பிறவை போன்று. சரிங்களா? இதுவும் அதுவும் ஒரே ஒளியை கொண்ட ஒரே சப்தத்தை கொண்ட ஒரே ஒரு விஷயம் தான் அது. அதுல செகண்ட் ரூலை பார்க்க போறோம். விதி எண் 2. ஓகேங்களா? இஹ்ஃபா, மறைத்தல், டு ஹைட். இஸ்ஹார் என்பதில் என்ன படிச்சோம்? நூன் சாக்கின் அல்லது தன்வீனை தொடர்ந்து தொண்டை எழுத்துக்களில் இருந்து ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் அந்த நூன் சாக்கின் அல்லது தன்வீனை வெளிப்படுத்தி தெளிவாக ஓத வேண்டும். மின்ஹும், சமீஉன், அலீம், இந்த மாதிரி நம்ம படிச்சோம்ல. இப்போ வேற ஒரு 15 எழுத்துக்கள் இருக்கிறது. சரிங்களா? இந்த 15 எழுத்துக்கள் இப்ப நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் அந்த நூன் சாக்கின் தன்வீனை மறைத்து ஓத வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ச என்பது அந்த 15 எழுத்துக்களில் ஒரு எழுத்து தான். உன்சா என்று நாம் இது இஸ்ஹாராக சொல்ல முடியாது. தொண்டை எழுத்து இருந்தா தான் இஸ்ஹார். அப்ப இத மூக்கால சொல்லணும். ஓகேங்களா? இதுக்கு உன்னா என்றும் சொல்லப்படும். அதாவது அந்த சத்தத்துக்கு பேரு உன்னா, அது மூக்குல நம்ம மறைக்கிறோங்கிறனால அந்த ப்ராசஸ்க்கு பேர் இஹ்ஃபா அப்படின்னு இதுக்கு சொல்லப்படுது. ஓகே, நூனுக்கு பிறகுள்ள எழுத்தின் பக்கம் நாக்கை வைத்து, அதாவது நூன் பிறகு சா இருக்குல்ல, அப்ப உன் அப்படின்னா நாக்கு போய் மேல பற்றும். உன் அப்படின்னா மகரஜ்ல போய் பற்றும். அன், இன், உன் அப்படி சொல்லும்போது படுதுல இஸ்ஹார் பண்ணும்போது படும். சா என்பது இங்க இருக்குல்ல, அப்ப அங்க அடுத்த சாக்கு நாக்கு கொண்டு வரதுக்காக தொடாம இன்பிட்வீன் கேப்லயே வைக்கணும், ஏர்லயே வைக்கணும் நாக்கு. ஏர்ல வச்சு சொல்லணும். இதுதான் இஹ்ஃபான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ ரொம்ப சிம்பிளா இதை நம்ம செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும் போது பிங்க், சிங்க், ஜிங்க் அப்படி சொல்லும்போது அந்த எண்ணெய் நம்ம முழுமையா சொல்ல மாட்டோம். இங்கிலீஷ் எக்ஸாம்பிள் கூட பிங்க், சிங்க், ஜிங்க் அந்த மாதிரி நம்ம சொல்ற பதில் அந்த மாதிரி தான். மீன்கும் மீன்கும் சொல்ல, மீன்கும் 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 அப்படின்னு சொல்லணும். அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மீக்கும் மீக்கும் என்று சொல்லணும். இதுக்கு பேர் தான் என்ன? இஹ்ஃபா. ஓகே, அப்போ நூன் சாக்கினை மறைச்சிடுறோங்கிறாங்க. அப்போ நூன் சாக்கின் பிறகு தொண்டை எழுத்து இருந்தால் வெளிப்படுத்துவோம். நூன் சாக்கின் பிறகு தொண்டை எழுத்து இல்லாத இந்த 15 எழுத்துக்கள் ஏதேனும் ஒன்று எழுத்து இருந்தால் அதை மறைத்து விடுவோம். அப்போ நூன் சாக்கின் மேலதான் சுக்குருக்கு சுக்குனை மறைச்சிட்டோம். ஓகேங்களா? அப்ப என் லுன்னு சொல்லாம லூக்கு நாக்க ரெடி பண்ணிக்கிட்டு ஏர்ல இன்பிட்வீன்ல வச்சு இந்த ஒன்னா நம்ம செஞ்சுக்கிறோம். குர்ஆன்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5200. There are 5200 ikhfas are there in Al-Quran. وَلَن تَفْعَلُوا جَنَّاتٍ تَجْرِي مِن ثَمَرَةٍ مِن قَبْلُ بَعُوضَةً فَمَا فَوْقَهَا. அதே மாதிரி يَنْقُضُونَ وَكُنْتُمْ أَمْوَاتًا فَأَحْيَاكُمْ ஒரு சவுண்ட் வரும். இப்போ நாக்கு அந்த மஹ்ரஜ் டச் பண்ணாம இன்பிட்வீன்ல வச்சுட்டு அடுத்த மஹ்ரஜுக்கு ரெடியா வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் இஹ்ஃபா. அப்போ பேஜ் 9 இஹ்ஃபாஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட்லி உங்களுக்கு அல் குர்ஆன்ல பார்ப்பீங்க. ஸோ அந்த 15 எழுத்துக்கள் தான் இது. நாபா வாஃபல ஃபா எடுத்துக்கணும். அப்புறம் இந்த 12 லெட்டர்ஸ்ல இந்த 3 ஃபிங்கர்ஸ் லெட்டர் எடுத்துக்கணும். நம்ம போய் மஹ்ரஜ் வைஸ் நம்ம படிச்சனால பாருங்க எவ்வளவு ஈஸியா கேட்ச் பண்றோம். ஷம்சியா கமரியா கூட எவ்வளவு ஈஸியா எடுத்தோம். அப்ப மஹ்ரஜ் வைஸ் ஆர்டர்ல வைக்கிறனால இது நம்மளுக்கு எடுக்கிறதுக்குலாம் ஈஸியா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா ஜீம், ஷீன், யா மட்டும் வராது. அப்புறம் பாத், கேஃப், காஃப் தொண்டை எழுத்து ஃபுல்லா கிடையாது. அப்ப எவ்வளவு ஈஸியா பாருங்க. இந்த 15 எழுத்தை மனப்பாடம் பண்றது இந்த தஜ்வீத் ஆர்டர் படி படிக்காதவங்க அது ரொம்ப என்ன சொல்றது, கவனமா தான் பைஹாட் பண்ணணும். சாவா அப்புறம் இதுவா அதுவா. ஆனா இதுல பாருங்க, இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது மனப்பாடம் பண்றது ஈஸி. ஃபா, அப்புறம் ஃபர்ஸ்ட் 3 ஃபிங்கர்ஸ், அப்புறம் 2 ஃபிங்கர்ஸ். அதுல யா விட்டுறணும். யாவோட இடத்துல நீங்க ஃபாவை தூக்கி போட்டுக்கலாம். அவ்வளவு சிம்பிள். 9 + 6 15. These are the 15 letters where we have to hide noon sakin at tanween. ஓகேங்களா? அதான் அந்த ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இது எல்லாத்துக்குமே நூன் சாக்கின் வைக்கும்போது இப்படிதான் இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது ஈஸி தான். கஷ்டங்கிறதுக்காக இந்த ரூல் கொண்டு வரல. இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபை பண்றதுக்காக, ஒரு அழகா சொல்றதுக்காக அப்படின்னு சொல்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அது அப்படி சொல்லும் போது கொஞ்சம் அழகா இருக்குங்கிறதுக்காக. ஓகேங்களா? இது வார்த்தைகளா ஒரு குர்ஆனுடைய வார்த்தையை படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அழகா பொருத்தமா இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாருங்க, நூன் சாக்கினுக்கு பிறகு
இந்த 15 எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபா வந்திருக்கு. அப்ப இது என்ன பண்ணணும்? அந்த நூன் சாக்கினை மறைக்கணும். அன்ஃபுஸஹும் என்று சொல்லக்கூடாது, இத்ஹார் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யணும்? நாக்கு தொடக்கூடாது. அன்ஃபுஸஹும் அன்ஃபுஸஹும். சிலர் தன்னை அறியாம நாக்கை தொட்டுட்டு குன்னா செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்படி? அன்ஃபுஸஹும் அன்ஃபுஸஹும் சொல்லிட்டு இதுக்கு பேரும் ஒரு குன்னா தான். ஆனா இது இஹ்ஃபாவான குன்னா கிடையாது. இஹ்ஃபாவான குன்னானா மஹ்ரஜை டச் பண்ணாம ஏர்லயே அந்த நாக்கை வச்சு செய்யணும். அன்ஃபுஸஹும் மின் வஹீரின் மின் வஹீரின் மின் வஹீரின் அன்த அன்த அப்படி சொல்லக்கூடாது. அன்த அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்த 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 ஆக்கும் 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 என்று சொல்ல வேண்டும். இதன் பேர் தான் இஹ்ஃபா. சோ என்ன படிச்சோம்? நூன் சாக்கின் அல்லது தன்வீனை தொடர்ந்து இந்த ஃபிங்கர்ஸ்னுடைய 9 பிளஸ் இந்த ஃபிங்கர்ஸ்னுடைய 6 இந்த லெட்டர்ஸ் இந்த 15 எழுத்துக்களில் இருந்து ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் நூன் சாக்கின் தன்வீனை மூக்கால் மறைத்து குன்னா சத்தத்தோடு ஓத வேண்டும். அதன் பெயர் இஹ்ஃபா. இன்ஷால்லா இதுக்கான பிராக்டிஸ் இன்னும் நம்மளுக்கு இன்னும் 2 செஷன்ஸ்ல இன்னும் 15 எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த எழுத்துக்கள் வச்சு இன்ஷால்லா நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயிலுவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தின் பயிற்சி வகுப்பில் 46வது பாடத்தை இப்போது நாம் ஆரம்பம் செய்கிறோம். இதில் நாம் ஆயத்துல் குர்சியை நிறைவுபடுத்த போகிறோம். 2 பகுதியாக அதை பிரித்து முதல் பகுதியை நம்ம பார்த்து முடிச்சோம். இப்ப அடுத்த பகுதியை பார்த்து நம்ம இன்ஷால்லா ஃபினிஷ் பண்ண போறோம். இன்றைக்கு ஒரு குறிப்பு, அதாவது மறுமையில் எழுப்பப்படும் நாளில் மனிதன் தன் தாயை விட்டு தந்தையை விட்டெல்லாம் மனைவி குழந்தைகளை விட்டெல்லாம் விருந்தோடுவான்னு சொல்லி சூரா அபஸ்லையும் சூரா மஆரிஜிலையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அன்றைய நாளில் மனிதன் கூறுவது என்னவா இருக்கும் அப்படின்னா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, வலாஹும் யூன்ஸரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பல இடங்கள் அவங்களுக்கு எந்த உதவி கிடைக்காது, எந்த சிபாரிசு அவர்கள் பெற மாட்டார்கள், அவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும் பொழுது குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்கிறது என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட பாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பறவைகள் கூட்டத்தை போன்று கொண்டு வருகிறான், மேகங்களை கொண்டு வருகிறான். சூரா ஆல் இம்ரான் சூரத்துல் பக்ரா அதை ஓதி அதன்படி அமல் செய்தவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடும், சிபாரிசு செய்ய மட்டுமல்ல அல்லாஹ்விடத்தில் போராடும் மன்றாடும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு பவர் அல்லாஹ் குர்ஆனுக்கு வைத்திருக்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் படைப்பல்ல, அல்லாஹ்வின் கலாம். மாஷா அல்லாஹ். ஆயத்துல் குர்சி நம்ம ரெஸ்யூம் பண்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم يعلم ما بين أيديهم وما خلفهم. சரிங்களா? திரும்பவும் சொல்லிக்கிறேன். நம்ம இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண போறதுல ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றது இப்ப நம்மளுடைய நோக்கம். يعلمு 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 ஐன் கட் பண்ணக்கூடாது. يعلمு என்று சொல்லக்கூடாது. يهلمு அப்படின்னு சொல்லக்கூடாது. يعلمு أعبد நஅபுது மாதிரி يعلمு சாஃப்டா சொல்லணும். يعلمு ரொம்ப அழுத்தி يعلم அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது அரபுகளுமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஐன்ல அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் இல்ல. ஓகேங்களா? يعلمு ما بين சாஃப்டா பைன ما بين ايديهم ஐ சாஃப்டா தி யாமத். ஓகேங்களா? ايديهم ما بين ايديهم ما بين أيديهم وما خلفهم ஹைலைட்டட். خلفهم சொன்னா ப்ரொனன்சியேஷன் வருது خل, ஆனா خل அப்படி சொன்னாதான் ஹைனஸ் வரும். ஓகேங்களா? خلفهم وما خلفهم يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون யுஹீது. ஓகேங்களா? ஹா கரெக்டா வரும். து ஹைலைட்டர் அது அப்படியே மத்தோட யுஹீதூன தூன இல்ல தூன யுஹீதூன வலா யுஹீதூன பிஷைஇம் மின். ஓகேங்களா? பிஷைஇன் என்பது மீமோட இணைவதால் பிஷைஇம் என்று ஆகிவிடுது. அங்க குன்னா செய்யணும். மீம்ல ஷத்தீரம் பெற்றிருப்பதால் பிஷைஇம் மின். மின் வந்து இஹ்ஃபா செய்ய முடியாது. அடுத்த தொண்டை எழுத்து ஐன் இருக்கனால இத்ஹார் தான். பிஷைஇம் மின் இல்மிஹி. ஓகேங்களா? அந்த இல்மிஹில பார்த்தோம் அப்படின்னா அடுத்து மத்து வருது. ஓகே, இப்போ இது திரும்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். பிஷைஇம் மின்
இந்த இடத்துல நம்ம ஹம்மிங் பண்ணி குன்னா செஞ்சு பழகினதா காரியோட ஓதும் போது நம்மளுக்கு இயல்பா வரும். பிஷைஇம் மின் மின் இல்மிஹி. அடுத்த ஹம்சா இருக்கனால மது முன்ஃபஸில் 4-5 ஹரக்காக்கள் நீட்ட வேண்டும். மின் இல்மிஹி இல்லா மின் இல்மிஹி இல்லா இல்மிஹி இல்லா 2 ஹரக்கா நீட்டினாலும் தவறு இல்ல, போதுமானதுதான். மின் இல்மிஹி இல்ல என்று சொன்னால் போதுமானது, ஆனால் சிறந்தது 4-5 நீட்டுவது. இல்மிஹி இல்ல. ஓகே, இல்ல பிமா ஷா. நிறுத்துறோம்ல, இந்த இடத்துல நிறுத்துறதா சிறந்தது. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம சேர்த்து ஓதிட்டு வரோம்ல, இப்ப நிறுத்திக்கிறதா சிறந்தது. சுக்கூன்ல நிறுத்தணும். அப்ப ஹம்சா என்பது ஃபத்ஹா பெற்றிருக்கிறது, நிறுத்தும் சுக்கூன் ஆயிரும். அந்த சுக்கூன் என்பது ஜெர்க்கு. ஓகேங்களா? இல்ல பிமா ஷா ஷா ஷா. இதுதான் ஹம்சாவுடைய சுக்கூன் ஃபினிஷிங். ஒருவேளை ஹம்சா நான் சொல்லலைன்னா அலிஃப் மட்டும் சொல்லி நிப்பாட்டுறேன் பாருங்களேன். ஷா ஷா ஷா. ஹம்சாவே சொல்ல, நான் ஹம்சா முழுங்கிட்டேன், ஹம்சா ஸ்கிப் பண்ணிட்டேன், டிராப் பண்ணிட்டேன். அப்ப அது இருக்கிறதுக்கான அடையாளம் என்ன? ஷா ஷா அப்படின்னு அங்க வோக்கல் கார்டு வந்து க்ளோஸ் ஆகுது பாத்தீங்களா? அப்போ அந்த ஹம்சா ஃபினிஷிங் தெரியும். ஓகேங்களா? இல்லா பிமா ஷா. That is finishing. Okay? وسع كرسيه السماوات والأرض. وسع 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 இழுப்பாங்க. அப்புறம் வசிய வசியன்னு ஓதுவாங்க, அதெல்லாம் தப்பு. வசிய எதையுமே நீட்டக்கூடாது, ஏன்னா மத்தே இல்ல. வசிய கோல் ராவை தடிப்பமா சொல்லணும். ஓகேங்களா? கோல் சியுஹு ஸமாவாதி வல் அர்த். இந்த ஸமாவாதி வல் அர்த் ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்றோம், அதை நீங்க அப்ளை பண்ணிக்கிறீங்க. கோல் கோல் தடிப்பம், கோல் குர் இல்ல, கோல் கோல் சியுஹு. சியுங்கிற யால இருக்கக்கூடிய சத்தம் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சியுஹுஸ், ஒரு சியுஹுஸ் அல்லது கோல் சியுஹுஸ் அப்படிதான் சொல்லுங்க. ஒரு சியுஹுஸ் என்று சொல்வது பலரிடத்தில் தவறிவிடப்படுகிறது. கோல் சியுஹு ஸமாவாதி வல் அர்த். வல் அர்த் திரும்ப இங்க கல்குலா செய்யக்கூடாது, வல் அர்த் அப்படி சொல்லக்கூடாது. ஓகேங்களா? திரும்ப ஒரு தடவை. குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். வல் அர்த் அஸ்ஸமாவாதி வல் அர்த். அப்புறம் வலா யஊதுஹு. வலா நிறைய லா வருது பாத்தீங்களா? இங்க கடைசியில வருது வலா யஊதுஹு. இது வந்து ஊ. ஓகேங்களா? ஊ வா வரனால ஊதுஹு, ஹுவோ நீட்டணும். வலா யஊதுஹு வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா ஹிஃதுஹுமா வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா. ஹி நடுத்துனே. ஹிஃதுஹுமா ஹிஃதுஹுமா சொல்லக்கூடாது, ஹிஃலுஹுமா சொல்லக்கூடாது. ஹிஃதுஹுமா ஹிஃதுஹுமா. கடைசியா وهو العلي العظيم. وهو العلي العظيم. وهو العلي 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 இல்ல, علي யால ஷத். علي العظيم. عظيم ஃபினிஷிங்ல வந்து அலீம் அப்படிம்பாங்க, அலீம் வாங்க. அலீம் அப்படின்னா வேதனையான வழி தரக்கூடிய அர்த்தம். அல்லாஹ் மகத்தானவன், அலீம். அப்ப அல்லாஹ் உயர்ந்தவன், வழி தரக்கூடியவன், வேதனைக்குரியவன் நம்ம மீனிங் மாறிடும். அப்ப அலீம் இல்ல, ஹம்சா லாம் இல்ல. ஐ மீன் அலிஃப் நம்ம நினைக்கக்கூடிய அந்த அலிஃப்க்கு அப்புறம் உள்ள லாம் இல்ல, ஐன் வா. அலீம் அலீம் என்று ஓத வேண்டும். ஐன் மட்டும் கரெக்டா சொல்லி அங்க லாம் போட்டோம்னா அலீம். அப்ப அறிந்தவன்கிற மீனிங் வரும். இங்க அறிந்தவன் சொல்ல வரல, மகத்தானவன். அலீம் வஹுவல் அலியுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம்ம காரியோட ஓத போறோம். தயாராகிக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.